அன்பு மாணவர்களே வணக்கம். 12ஆம் வகுப்பில் பாட வரலாறில் அலகு 13இல் ஏகாதிபத்தியமும் அதன் தாக்கமும் என்ற பாடத்தை பார்க்க இருக்கின்றோம். ஏகாதிபத்தியமும் அதன் தாக்கமும் என்ற பாடத்தில் நாம் பார்க்க வேண்டிய கண்டென்ட், நாம் பார்க்க வேண்டிய தலைப்புகள் ரஷ்ய புரட்சியும் அதன் தாக்கமும். மாணவர்களே, இந்த பாடத்தினுடைய தலைப்புக்கு நாம் உள்ளே செல்வதற்கு முன்னாடி பாடத்தினுடைய தலைப்பு சார்ந்த முன்னோட்டங்களை உங்களிடம் பகிர்ந்து கொள்ளலாம் என்று இருக்கின்றேன். அந்த வகையில் ஏகாதிபத்தியமும் அதன் தாக்கமும், ரஷ்ய புரட்சியும் அதன் தாக்கமும். ஏகாதிபத்தியம் என்றால் என்ன? ஏகாதிபத்தியம் என்ற சொல்லுக்கு ஆதிக்கம் என்று பெயர். ஏகாதிபத்தியம் என்பது ஒரு நாடு மற்றொரு நாட்டின் மீது ஆட்சி திணிக்கப்படுதல். ஒரு நாடு மற்றொரு நாட்டின் இடையே அரசியல் பொருளாதார அதிகாரங்களை தன்வசப்படுத்தி அந்த நாட்டினுடைய இயற்கை வளங்களை சுரண்டை செல்வது. அந்த வகையில் இந்த பாடத்தில் நாம் பார்ப்பது ரஷ்ய புரட்சியும் அதன் தாக்கமும் என்ற தலைப்பில் நாம் கட்டளை நோக்கங்கள் அப்படின்ற பார்க்கும்போது முதலில் நாம் பார்ப்பது புரட்சிக்கான காரணங்கள், சார் மன்னர்களின் சர்வாதிகார ஆட்சி, வேளாண் குடிகளின் நிலை, தொழில் வளர்ச்சி மற்றும் தொழிலாளர்கள் வாழ்க்கை, நிகிலிசவாதிகளின் பங்கு, மார்க்சியமும் அதன் தாக்கமும், சார் மன்னர் சர்வாதிகாரி, சார் மன்னர் எதிர்ப்பும் டூமா கலைப்பும், புகழ்பெற்ற கிளர்ச்சிகள், சார் மன்னர் பதவி இறங்குதல், இடைக்கால அரசின் தோல்வி, லெனின் தலைமையிலான போல்ஷிவிக்குகள், ரஷ்ய புரட்சி விளைவுகள், ரஷ்ய புரட்சியினால் ஏற்படுத்திய பாதிப்புகள். இந்த மாதிரி தலைப்பின் பேரில் நாம் இந்த பாடங்களை விரிவாக பார்க்க இருக்கின்றோம். மாணவர்களே, எத்தனையோ புரட்சிகளை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். 18ஆம் நூற்றாண்டில் அமெரிக்க சுதந்திர போர், அமெரிக்க புரட்சி. 18ஆம் நூற்றாண்டில் பிரெஞ்சு புரட்சி. 19ஆம் நூற்றாண்டில் இந்திய புரட்சி. 20ஆம் நூற்றாண்டில் ரஷ்ய புரட்சி. மாணவர்களே, ரஷ்ய புரட்சி 20ஆம் நூற்றாண்டில் ஏற்பட்டது. ரஷ்ய நாட்டில் ஒரு புதிய அத்தியாயத்தை உருவாக்கியது. உலக வரலாற்றில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியது. அந்த வகையில் ரஷ்ய புரட்சியுடைய கருத்துக்களில் காரணங்களில் நாம் பார்க்க போனால் ஜெர்மனியுடைய நாட்டில் பிறந்த கார்ல் மார்க்ஸுடைய தத்துவங்கள், கார்ல் மார்க்ஸுடைய கொள்கைகள், ரஷ்ய புரட்சியினுடைய வேத நூலாக கார்ல் மார்க்ஸ் எழுதிய அந்த தாஸ் கேபிட்டல் மூலதனம், இது மாதிரி கருத்துக்களை தான் நாம் புரட்சிகளுடைய காரணங்களை நாம் எடுத்துக்கொள்ளலாம் முன்னோட்டமாக. 19ஆம் நூற்றாண்டில் ரஷ்யாவில் மிகப்பெரிய ஒரு சர்வாதிகார ஆட்சி, மிகப்பெரிய ஒரு வல்லாட்சி, மிகப்பெரிய ஒரு எதேச்சதிகார ஆட்சி, ஒரு முடியாட்சி, ஒரு சர்வாதிகார ஆட்சி. சார் மன்னர்கள் என்று சொல்கின்ற ரோமனோ வம்சத்தை சார்ந்தவர்கள், 2ஆம் அலெக்சாண்டர், 2ஆம் நிக்கோலஸ் போன்ற மன்னர்கள் ரஷ்யாவில் ஆட்சி புரிந்து வந்தார்கள். ரஷ்ய புரட்சி ஏற்படும் போது அந்த புரட்சிக்குரிய காரணமாக, மூல காரணமாக யார் இருந்திருக்கா என்றால் அந்த ஆட்சி, அந்த மன்னருடைய ஆட்சியினுடைய காரணமாக தான் இருக்கின்றது. முதலாவதாக அந்த நாட்டில் இருந்த செல்வந்தர்கள், உழைக்கும் மக்கள், நடுத்தர மக்கள் எப்படி இருந்திருக்காங்க. 2ஆம் நிக்கோலஸ் ஆட்சி காலம் 1897 முதல் 1917 வரை. ஸோ ரஷ்ய புரட்சி நடக்கும்போது ரஷ்யாவில் மன்னராக இருந்தவர் யார்? ரஷ்ய புரட்சி தொடங்கும் போது அங்கே மன்னராக இருந்தவர் யார்? அங்கே ஆட்சியில் இருந்தவர் யார்? அதிகாரத்தில் இருந்தவர் யார்? அப்படி என்றால் 2ஆம் நிக்கோலஸ். இந்த புரட்சிக்குரிய காரணங்களில் நில உடைமை சீர்திருத்த வேண்டும், சமூக நல சீர்திருத்த வேண்டும், தொழிலாளர்கள் உரிமை வேண்டும். நில உடைமை சீர்திருத்தம் என்றால் ரஷ்யாவுடைய நிலங்கள் அனைத்தும் சார் மன்னனுடைய கண்ட்ரோலும், திருச்சபையுடைய கண்ட்ரோலும், பிரபுக்களுடைய கண்ட்ரோலும் இருந்தது. நடுத்தர மக்கள் நிலமற்றவர்களாக இருந்தார்கள், உழைக்க வர்க்கம் நிலமற்றவர்களாக இருந்தார்கள். சமூகத்தில் ஓட்டுரிமை கிடையாது, பேச்சுரிமை கிடையாது, அந்தஸ்து கிடையாது. அனைத்து மக்களுக்கும் அந்தஸ்து கிடைக்கணும்னு லெனின் சொல்லியிருக்கிறார். எல்லோருக்கும் எல்லாமும் கிடைக்க வேண்டும் லெனின் சொல்லியிருக்கிறார். இப்படி தொழிலாளர் உரிமைக்காகவும், நில உடைமை சீர்திருத்தத்துக்காகவும், அந்த நாட்டுடைய சமூக நலனுக்காகவும் இந்த புரட்சி மிகப்பெரிய ஒரு எழுது. இந்த புரட்சியுடைய கருத்துக்களை சொன்னவர்கள் யார்? பேராசிரியர்கள், விஞ்ஞானிகள், எழுத்தாளர்கள், புரட்சியாளர். அப்போ புரட்சியாளர்களாக யார் நாம் பார்க்கணும்? லெனினை சொல்லலாம், லெனினுடைய நம்பிக்கையான தோழர் லியோ ட்ராட்ஸ்கி சொல்லலாம், லெனினுடைய சீடர் இருக்கிற ஸ்டாலினை சொல்லலாம். இந்த புரட்சியை வழி நடத்தியவர்கள் லெனின் தலைமையான மூவர் அப்படின்னு சொல்லலாம். ஒன்று லெனின்,
லெனினுடைய நம்பிக்கையான தோழர் லியான் ட்ராட்ஸ்கி, இன்னொன்று லெனினுடைய சீடராக்கிய ஸ்டாலின். அதுக்கு அடுத்தபடியாக நாம் பார்க்க வேண்டிய தலைப்பு வேளாண் குடிகளின் நிலை. ரஷ்ய நாட்டில் வேளாண் நிலை எப்படி இருந்தது? இப்போ இந்தியா என்றால் விவசாய நாடு, இந்தியா என்றால் வேளாண்மை அடிப்படையாக கொண்ட நாடு, இந்தியா என்றால் விவசாயத்தை அடிப்படையாக கொண்ட நாடு. காந்தியடிகளே சொல்லியிருக்கார், இந்தியாவின் உயிர் நாடி கிராமம், இந்தியாவின் முதுகெலும்பு விவசாயம். அதே மாதிரி தான் ஐரோப்பா கண்டத்தில் மிக முக்கியமான நாடு ரஷ்யா. ரஷ்யா மிக பரந்த நாடு, மிகப்பெரிய ஒரு பரப்பளவு கொண்ட நாடு, மக்கள் தொகை குறைவாக இருக்கின்ற நாடு. ஸோ ரஷ்யா விவசாயத்தில் மிகப்பெரிய ஒரு நாடாக இருந்தாலும், பரப்பளவு பெரிய நாடாக இருந்தாலும், அந்த நிலத்தையும் அந்த நாட்டையும் ஆக்கிரமிப்பு சென்றது சார் மன்னர்கள் என்று சொல்லப்படுகின்ற 2ஆம் நிக்கோலஸ் அவர்களும் அவருடைய திருச்சபையை சார்ந்தவர்களும் அழைத்து சென்றுகிறார். அந்த நிலங்களை பகிர்ந்து அளிக்க வேண்டும், நிலங்கள் சமமாக ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டும் அப்படி என்றால் லெனின் சிந்தித்திருக்கிறார். தோழர்களே, மாணவர்களே, அறிந்து கொள்ளுங்கள். அதுக்கு அடுத்தபடியாக தொழில் வளர்ச்சியும் தொழிலாளர் வாழ்க்கையும் என்ற தலைப்பில் நாம் செல்ல இருக்கின்றோம். தொழில் வளர்ச்சி, தொழிலாளர் வாழ்க்கை. தொழில் என்றால் என்ன? ரஷ்யாவில் இரும்பும் நிலக்கரியும் அதிகமாக கிடைத்தது மாணவர்களே. அப்போ இரும்பு தொழிற்சாலையும் நிலக்கரி தொழிற்சாலையும் ரஷ்யாவில் மிகுதியாக கிடைத்தன. இந்த இரும்பு தொழிற்சாலையும் நிலக்கரி அந்த நாட்டினுடைய வளமாக இருந்திருக்கின்றது. இன்னொரு வளம் விவசாயம். அப்போ தொழிற்சாலையில் செய்கின்ற உற்பத்தி பண்ணுகின்ற அதில் மூலதானமாக இருக்கிறது யார்? தொழிலாளர்கள். அப்போ தொழிலாளர் வாழ்க்கை எப்படி இருந்தது? மிக மோசமான நிலைமையில் இருந்தார்கள். ரஷ்ய தொழிற்சாலையில் இருக்கின்ற தொழிலாளர்கள் வேலை நேரம் கிடையாது, கணக்கில் அடங்கா வேலை பணி செய்தார்கள், ஊதியம் குறைவாக இருந்தது, உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடையாது. இந்த மாதிரி சூழ்நிலையில் ரஷ்யாவுடைய தொழிலாளர்கள் மிகவும் பாதிக்கப்பட்டு, துன்பப்பட்டு, அவலப்பட்டு, மிகவும் துன்பம் துயரமும் அடைந்த ஒரு வாழ்க்கையாக ரஷ்ய தொழிலாளர் இருந்தார்கள். கார்ல் மார்க்ஸ் கூட சொல்லியிருக்கிறார், உலக தொழிலாளர்களே ஒன்றுபடுங்கள். தன்னுடைய மூலதன புத்தகத்தில் சொல்லியிருக்கிறார், உலக தொழிலாளர்களே ஒன்றுபடுங்கள். அதே கருத்தை தான் லெனினும் சொல்லியிருக்கிறார். கார்ல் மார்க்ஸுடைய சீடர் தான் லெனின், கார்ல் மார்க்ஸுடைய மறு உருவம் தான் லெனின், கார்ல் மார்க்ஸுடைய கருத்தை உள்வாங்கியவர் தான் லெனின். ஆக ரஷ்யாவுடைய புரட்சிக்கு, ரஷ்யாவுடைய தோன்றலுக்கு, ரஷ்யாவுடைய ஆர்ப்பாட்டத்துக்கு, அந்த ரஷ்யாவுடைய ஆட்சிக்கு எதிராக மக்கள் கிளந்தெடுக்க முக்கிய காரணமே கார்ல் மார்க்ஸ் கொள்கையும் லெனினுடைய பங்கும் என்பது நாம் மறுக்கக்கூடாது மாணவர்களே. அடுத்த தலைப்பாக நாம் பார்க்க வேண்டியது நிகிலிசவாதிகளின் பங்கு. நிகிலிசவாதிகள் என்பவர்கள் ரஷ்ய புரட்சியில் போராடிய ஒரு பிரிவினர். லெனின் எப்படி போராடி கொண்டிருக்கின்றாரோ, லெனினுடைய சீடர் எப்படி லியோன் ட்ராட்ஸ்கி போராடி கொண்டிருக்கிறாரோ, ஸ்டாலின் எப்படி போராடி கொண்டிருக்கிறாரோ, அதே மாதிரி அதே வழியில் ரஷ்ய புரட்சியில் இன்னொரு பங்காக, இன்னொரு பிரிவாக இந்த நிகிலிசவாதிகளின் பங்கு. நிகிலிசவாதிகள் என்றால் படிப்பறிவு மிக்கவர்கள், அறிவார்ந்தவர்கள், புத்திசாலிகள். ரஷ்யாவுடைய சார் மன்னர் 2ஆம் நிக்கோலஸ் ஆட்சிக்கு எதிரானவர்கள், நிலவுடைமை ஏற்றவர்கள், திருச்சபை ஏற்றவர்கள், ரஷ்யாவுடைய மன்னரான கொள்கையான தெய்வீக உரிமை கோட்டுக்கு எதிரானவர்கள். ஸோ இந்த நிகிலிசவாதிகளும் ரஷ்ய புரட்சியை வழிநடத்தி செல்வதிலும் அழைத்து செல்வதிலும் இவங்களுடைய பங்கு நாம் பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டும் மாணவர்களே. இந்த நிகிலிசவாதிகளை கைது செய்து சைபீரிய சிறையில் அந்த நாட்டு அரசாங்கம் அடைத்தது. சைபீரிய சிறையில் நிறைய நிகிலிசவாதிகள் கொல்லப்பட்டார்கள், நிறைய நிகிலிசவாதிகள் நாடு கடத்தப்பட்டார்கள், துன்பப்பட்டார்கள், அல்லப்பட்டார்கள், சிறையில் துன்பப்பட்டார்கள் நிகிலிசவாதிகள். ஸோ ரஷ்ய புரட்சியில் யார் ஈடுபட்டாலும், அண்ணருக்கு எதிராக யார் கொள்கை சொன்னாலும் அவர்களை கைது செய்வதும், சிறையில் அடைப்பதும், கொல்லப்படுவதும், இதுக்கு பேர் தான் சர்வதிகாரம். 2ஆம் நிக்கோலஸ் என்ற அந்த சார் மன்னர் மிகப்பெரிய ஒரு சர்வதிகாரி. அவருடைய மனைவியான அலெக்சாண்டருடைய கைப்பாவையாகவும், அந்த 2ஆம் நிக்கோலஸுடைய சார் மன்னர் குடும்பத்தில் குடும்ப மருத்துவர் ஒரு இருப்பார் மாணவர்களே. அவர் பெயர் ரஸ்புடின். அவருடைய கைப்பாவையாகவும் இந்த மன்னர் செயல்பட்டுகின்றார். அடுத்த தலைப்பாக நாம் மார்க்சியமும் அதன் தாக்கமும். மார்க்சியம் என்றால் என்ன? கார்ல் மார்க்ஸ் பேர் தான் மார்க்சியம். கார்ல் மார்க்ஸ் கொள்கை யார் எடுத்துக்கொள்கிறார்களோ அதை தான் மார்க்சியம். கார்ல் மார்க்ஸுடைய கொள்கையை அப்படியே ரஷ்யா உள்வாங்கியது. ரஷ்யாவுடைய மக்கள் எடுத்துக்கொண்டார்கள், ரஷ்யாவுடைய தலைவர்கள் லெனின் உள்வாங்கி கொண்டார்கள். இதை தான் கார்ல் மார்க்ஸ் அல்லது மார்க்சியம் என்று. அதன் தாக்கம் தாஸ்காப்பிட்டை படித்ததால் தான் லெனின் மாற்றம் அடைகிறார்.
Das Kapital என்ற புத்தகத்தை லெனின் படித்து அதன் மூலம் அந்த புத்தகத்தில் என்ன சொல்லியிருக்கிறார்? கார்ல் மார்க்ஸ். அந்த கார்ல் மார்க்ஸ் எழுதிய Das Kapitalல ரஷ்யாவுடைய முதலாளித்துவத்தினுடைய தீமைகளையும் தொழிலாளர்களுடைய அவல நிலையும் சுட்டி காட்டியிருக்கிறார். மாணவர்களே, Das Kapital என்ற புத்தகத்தை எழுதியவர் யார்? கார்ல் மார்க்ஸ். அந்த புத்தகத்தில் என்ன சொல்லியிருக்கிறார்? ரஷ்யாவுடைய முதலாளித்துவனுடைய தீமைகளையும் ரஷ்யாவில் இருக்கின்ற தொழிலாளர்களுடைய அவல நிலையை பற்றி சொல்லியிருக்கிறார். உலக புகழ்பெற்ற ஒரு புத்தகம், உலகத்தில் பொது உடைமை விதைத்த ஒரு புத்தகம், உலகத்தில் கம்யூனிஸ்டை விதைத்த ஒரு புத்தகம், உலகத்தில் முதலாளித்துக்கு எதிராக சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் போன்ற கருத்துக்கள் வெளியிட்டது இந்த புத்தகம். ஆக ரஷ்யாவில் உழைக்கும் மக்கள், நடுத்தர மக்கள், செல்வந்தர்கள், இப்படி 3 விதமான மக்கள் இருக்கிறார்கள். ரஷ்யாவில் செல்வந்தர்கள் பலனடைந்தார்கள், உழைக்கும் மக்கள் துயரம் அடைந்தார்கள், நடுத்தர மக்களும் துயரம் அடைந்தார்கள். ஆகவே இந்த மார்க்சியம் அந்த கருத்தினால் உழைக்கும் மக்களிடையே அந்த கார்ல் மார்க்ஸுடைய கொள்கையும் லெனினுடைய கொள்கையும் உள்வாங்கி மக்களிடையே புரட்சிகரமான எண்ணத்தையும் போராட்ட எண்ணத்தையும் விதைத்தது. அதனால்தான் கார்ல் மார்க்ஸுடைய தாக்கத்தால் ரஷ்ய புரட்சி ஏற்படுத்த கூட சொல்லலாம். கார்ல் மார்க்ஸுடைய கருத்தால் லெனின் உள்வாங்கி புரட்சியை தூண்டினார் என்று சொல்லலாம். மாணவர்களே, அடுத்த தலைப்பாக நாம் போகிறது 2ஆம் நிக்கோலஸின் சர்வதிகாரம். 2ஆம் நிக்கோலஸ் யார்? சார் மன்னர். சார் மன்னர் யார்? ரஷ்யாவில் ஆளக்கூடிய மன்னர். சார் என்பது பட்டம், அந்த நாட்டில் அவங்களுடைய புனைப்பெயர். அந்த சார் மன்னர் வரிசையில் தான் 2ஆம் நிக்கோலஸ் ரஷ்யாவில் 1897 முதல் 1917 வரை ஆட்சியில் இருக்கின்றார். அவருடைய காலம்தான் ரஷ்யாவில் சர்வாதிகார காலம். இதை எதிர்த்து தான் ரஷ்யாவில் மிகப்பெரிய புரட்சி ஏற்பட்டது. இந்த 2ஆம் அலெக்சாண்டருடைய மனைவியின் பெயர் அலெக்சாண்ட்ரோ. இந்த 2ஆம் அலெக்சாண்டருடைய மனைவியின் பெயர் அலெக்சாண்ட்ரோ. அலெக்சாண்டர் தன்னுடைய மனைவியின் கைப்பாவையாக மனைவியின் பெயரில் மனைவி என்ன சொல்கிறாளோ அதன் அடிப்படையில் ஆட்சி செய்தார். அதன் அடிப்படையில் மக்களுக்கு ஒவ்வாத ஒரு ஆட்சியாக இருந்தது. 1904ஆம் ஆண்டு மிகப்பெரிய ஒரு போர் ரஷ்யாவும் ஜப்பானுக்கும். 1904ஆம் ஆண்டு ரஷ்யாவும் ஜப்பானுக்கும் நடந்த போரில் ரஷ்யா மிகப்பெரிய தோல்வி அடைந்தது. மாணவர்களே, சிந்திக்க வேண்டும். ஆசியா கண்டத்திலே சிறிய நாடு ஜப்பான், ஐரோப்பா கண்டத்திலே பெரிய நாடு ரஷ்யா. ஒரு பெரிய நாடு ஒரு சிறிய நாட்டிலும் தோல்வி அடைந்தது. ரஷ்ய மக்கள் அவமானப்படுத்தப்பட்டார்கள், துன்பப்பட்டார்கள், தனக்கு கேவலமாக நினைத்தார்கள். இதனால் ரஷ்யாவில் அந்த 2ஆம் அலெக்சாண்டர் ஆட்சியை தூக்கி எறியப்பட வேண்டும். போர் எங்களுக்கு வேண்டாம், அமைதி தான் வேண்டும், எங்களுக்கு உணவு தான் வேண்டும், எங்களுக்கு நிலம் வேண்டும், எங்களுக்கு ஓட்டுரிமை வேண்டும், இப்படி ரஷ்யாவில் சீர்திருத்தங்கள் வேண்டும் என்ற அடிப்படையில் போர் வேண்டாம், அமைதி வேண்டும், போர் வேண்டாம், உணவு வேண்டும், போர் வேண்டாம், நிலங்கள் வேண்டும், போர் வேண்டாம், ஓட்டுரிமை வேண்டும். இந்த அடிப்படையில் மக்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். ஜப்பானை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஞாபகம் வர வேண்டும். 1894ஆம் ஆண்டு சீனாவுக்கு ஜப்பான் நடைபெற்ற ஜப்பான் வெற்றி பெற்றது. மிகப்பெரிய சீனா தோல்வி அடைந்தது. 1904ஆம் ஆண்டு ரஷ்யாவுக்கு ஜப்பான் நடந்தது, ஜப்பான் வெற்றி பெறுவது. ரஷ்யா மிகப்பெரிய ஒரு அவமானம். ஒரு பெரிய நாடு சிறிய நாடிடம் தோல்வி அடைந்தது மிகப்பெரிய. 1914க்கு முன்னாடி முதல் வல்லரசாக, பெரும் பணக்கார நாடாக, ஆதிக்கமுள்ள நாடாக, வலிமை நாடாக ஜப்பான் தான் இருந்தது. ஆக ரஷ்யா ஒரு வலிமை நாடு என்று சொல்ல முடியாது. பெரிய நாடாக இருக்கலாம், பொருளாதாரத்தில் இருக்கலாம், ஆனால் வலிமையில் குன்றிய நாடாக இருந்தது. மக்கள் மிகப்பெரிய அவமானப்படுத்தப்பட்டு உலக அளவில் ரஷ்யா தோல்விவிட்டது. ரஷ்ய நாட்டுக்கு அவமானம், மக்களுக்கு அவமானம், மன்னருக்கு அவமானம் இல்லை. ஆனால் அந்த ஆட்சி தூக்கி எறியப்பட வேண்டும் என்று மக்கள் கொதித்து எடுத்தார்கள். இந்த வேளையில் 1905ஆம் ஆண்டு ஜனவரி 23ஆம் நாள் மிகப்பெரிய ஒரு போராட்டம், ஆர்ப்பாட்டம் அந்த நாட்டு அரசாங்கத்துக்கு எதிராக, 2ஆம் மன்னர் 2ஆம் நிக்கோலஸுக்கு எதிராக மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடக்குது. தொழில் துறையிலும் சரி, வேளாண் துறையிலும் சரி மக்கள் கொதித்தெழுகிறார்கள். அருட்தந்தை கேப்பன் தலைமையில் மிகப்பெரிய போராட்டம். ரஷ்யாவுடைய தலைநகரான பெட்ரோகிரேட் தலைமையில் நோக்கி செல்கிறார்கள். அப்படி நோக்கி செல்லும்போது மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம், போராட்டம் நடக்குது. அந்த நாட்டு அரசாங்கம் துப்பாக்கி சூடு நடத்துகிறார்கள், காவல்துறைக்கு தடியடி நடத்துகிறார்கள். ஆயிரக்கணக்கானோர் காயமடைந்தார்கள், நூற்றுக்கணக்கானோர் கொல்லப்பட்டார்கள். இது இரத்த ஞாயிறு அல்லது குருதி ஞாயிறு என்று சொல்வார்கள். ரஷ்ய புரட்சியில் மிகப்பெரிய ஒரு தாக்கம், ரஷ்ய வரலாற்றில் மிகப்பெரிய ஒரு துயரம்.
இந்தியாவில் எப்படி ஜாலியன் வாலாபாக் படுகொலை சொல்கிறோமோ அதே மாதிரி ரஷ்ய வரலாற்றில் குருதி ஞாயிறு அல்லது இரத்த ஞாயிறு என்று சொல்கிறார்கள். மாணவர்களே, அடுத்த தலைப்பாக நாம் டூமா என்ற பாராளுமன்றத்தை பார்க்க வேண்டும். ரஷ்யாவுடைய பாராளுமன்ற பெயர் டூமா. அந்த பாராளுமன்றத்தில் செல்வந்தர்கள் இருந்தார்கள், திருச்சபையை சார்ந்தவர்கள் இருந்தார்கள், நடுத்தர வர்க்கத்தை சார்ந்தவர்கள் குறைவாகவும் உழைக்கும் வர்க்கத்தினர் ரொம்ப குறைவாக இருந்தார்கள். டூமாவில் மாற்றம் ஏற்படுத்த வேண்டும், டூமாவில் நடுத்தர வர்க்கத்தை சேர்க்க வேண்டும், உழைக்கிய வர்க்கத்திலையும் சேர்க்க வேண்டும் என்ற கொள்கையில் ரஷ்ய மக்கள் போராடினார்கள். அதில் உழைக்கிய வர்க்கம் இடம்பெற்றது. எப்போதெல்லாம் கோரிக்கை வைக்கிறார்களோ, எப்போதெல்லாம் பாராளுமன்றத்திலிருந்து ரஷ்ய மன்னர் கோரிக்கை வைக்கிறார்களோ அப்போல்லாம் அந்த டூமா என்ற பாராளுமன்றத்தை அந்த நாட்டு மன்னர் கலைத்து விடுகிறார். கிட்டத்தட்ட 4 முறை டூமா மன்றத்தை கலைக்கிறார். உழைக்கும் வர்க்கத்தினுடைய சொல்லையும் பேச்சையும் கோரிக்கையும் நிராகரிக்கிறார் சார் மன்னர். ஆகவே அந்த டூமா என்ற பாராளுமன்றம் நடுத்தர வர்க்கத்தினை மீறி, உழைக்கும் வர்க்கத்தினை மீறி, பணக்கார வர்க்கத்தினும் திருச்சபையினுடைய கண்ட்ரோலும் சார் மன்னருடைய கண்ட்ரோலும் இருக்கின்றது. ஆக ஒரு சமத்துவம் கிடையாது, ஒரு பிரதிநிதித்துவம் கிடையாது. ஆகவே டூமா பாராளுமன்றத்தை மக்கள் எதிர்த்தார்கள். லெனின் அவர்கள் எதிர்த்தார்கள், லெனினை ஃபாலோ பண்ணுற தொண்டர்கள் எதிர்த்தார்கள். அதுக்கு அடுத்த தலைப்பாக மாணவர்களே, சார் மன்னர் எதிர்ப்பும் டூமா கலைப்பும். சார் மன்னர் எதிர்த்தது யார்? ரஷ்ய நாட்டினுடைய பொதுமக்களும் உழைக்கும் வர்க்கத்தினும் நடுத்தர வர்க்கம். ஏன் எதிர்த்தார்கள்? டூமா என்ற பாராளுமன்றத்தில் செல்வந்தர்கள் மட்டுமே இருக்கிறார்களே, நடுத்தர வர்க்கத்தை சேர்த்துக் கொள்ளுங்கள், உழைக்கிய வர்க்கத்தை சேர்த்துக் கொள்ளுங்கள் போன்ற காரணத்தோடு இந்த டூமா என்ற பாராளுமன்றத்தை விதித்தார்கள். ரஷ்ய மன்னனுடைய குடும்ப பாவையாக, குடும்பத்தினுடைய மைய கருத்தாக, குடும்ப ஆதிக்கமாக டூமா என்ற பாராளுமன்றம் இருந்திருக்கு. இரண்டாவது, ரஷ்யாவுடைய சார் மன்னனுடைய குடும்ப மருத்துவராக ரஸ்புடின் என்ற ஒரு செர்பிய நாட்டு துறவி மற்றும் மருத்துவர் என்று சொல்கிற ரஸ்புடின், அந்த மருத்துவருடைய ஆலோசனைப்படியும் தன் மனைவி அலெக்சாண்டருடைய ஆலோசனைப்படியும் மக்கள் ஒவ்வாத ஒரு ஆட்சியை 2ஆம் நிக்கோலஸ் அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார். அதுக்கு அடுத்தபடியாக மாணவர்களை நாம் பார்க்க வேண்டிய தலைப்பு புகழ்பெற்ற கிளர்ச்சிகள். ஒவ்வொரு நாட்டிலும் பல கிளர்ச்சிகளுக்கும் பல போராட்டங்கள். ரஷ்ய நாட்டில் அது என்ன கிளர்ச்சி? கிளர்ச்சின்னா போராட்டம். புகழ்பெற்ற கிளர்ச்சினா ரஷ்யாவுடைய வரலாற்றில் மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு போராட்டம். 1917ஆம் ஆண்டு பிப்ரவரி 23ஆம் நாள் உழைக்கும் பெண்கள் தினம் அனுசரிக்கப்படுகிறது. அந்த உழைக்கும் பெண்கள் தினத்தில் அந்த ரஷ்ய நாட்டில் உள்ள அனைத்து தொழிற்சாலை பெண்கள்லாம் ஒன்று கூடி போராடுகிறார்கள். அந்த அரசாங்கத்துக்கு எதிராக, சார் மன்னருக்கு எதிராக, 2ஆம் நிக்கோலஸுக்கு எதிராக. அப்போ தான் பெண்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து, பெண்களே ஒன்று கூடுங்கள், பெண்களே ஒன்று கூடுங்கள், பெண்களே வெளியே வாருங்கள், தொழிற்சாலை இருக்கின்ற பெண்களே வெளியே வாருங்கள், பணிபுரிவதை நிறுத்துங்கள் போன்ற கோஷத்துடன் பெண்கள் கிட்டத்தட்ட 4 லட்சம் பெண்கள் ஊர்வலமாக, அணியாக, பேரணியாக மன்னருக்கு எதிர்ப்பு தெரிவிக்கையில் ரஷ்யாவுடைய தலைநகரான பெட்ரோகிராட் நோக்கி செல்கிறார்கள். இது மிகப்பெரிய ரஷ்யாவுடைய வரலாற்றில் மிக புகழ்வாய்ந்த ஒரு புரட்சி, புகழ்வாய்ந்த ஒரு சம்பவம். அதனால் இந்த புரட்சியை நாம் மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும் மாணவர்களே. அடுத்த தலைப்பாக சார் மன்னர் பதவி இறங்குதல். இப்படி புரட்சி ஒரு பக்கம் நடைபெற்று போகிற வேளையில் 1917ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் மிகப்பெரிய ஒரு புரட்சி ரஷ்யாவில் கிளர்த்தெழும்புது, புதுசாக கிளம்புது. அந்த வகையில் 1917ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் சார் மன்னர் இருக்கக்கூடிய அரண்மனையை நோக்கி, சார் மன்னருடைய தலைநகரமான பெட்ரோகிராட் அரண்மனை நோக்கி ஊர்வலமாக அணிவகுத்து செல்கிறார்கள். அந்த போராட்டத்தை அடக்குவதற்கு மன்னர் சட்டம் போடுகிறார்கள். போராட்டத்தை அடக்க முடியவில்லை. ரஷ்ய இராணுவ அதிகாரிகள், காவல்துறையும் புரட்சியாளர்களோடு சேர்ந்து கொண்டு அரசை எதிர்க்கிறார்கள். மன்னர் எதிர்ப்புறமாக போராட்டம் அணிவகுத்து செல்லும் போது எதிர்ப்புறமாக மன்னர் நடந்து வருகிறார். ரயில் வண்டியிலிருந்து இறங்கி வருகிறார். அப்படி இறங்கும்போது பெரிய பெரிய அதிகாரிகள், மன்னருக்கு சாதகமான அதிகாரிகள், மன்னரே பதவி விட்டு நீங்கள் இறங்குங்கள், இதான் தருணம் அப்படி என்று சொல்லுகிறார்கள். அதனுடைய அடிப்படையில் 2ஆம் நிக்கோலஸ் அவர்கள் தன்னுடைய சார் மன்னர் பதவியிலிருந்து ராஜினாமா செய்கிறார். பதவியை ரிசைன் பண்ணுகிறார். ரஷ்ய வரலாற்றில் சார் மன்னர் ஆட்சி தூக்கி எறியப்பட்டது இந்த பிப்ரவரி புரட்சியில். ஆகவே 2ஆம் நிக்கோலஸ் தன்னுடைய தாத்தா காலத்திலிருந்து, தன்னுடைய அப்பா காலத்திலிருந்து இவர் காலம் வரையும் சார் மன்னர் ஆட்சி நடைபெற்றது. கிட்டத்தட்ட 200-300 ஆண்டு காலம் சார் மன்னர் ஆட்சி.
இந்த புரட்சி தூக்கி எறியப்பட்டது 1917 பிப்ரவரி மாதம் நடந்த புரட்சியில். ஆகவே அடுத்த தலைப்பாக நாம் இடைக்கால அரசு. மாணவர்களே, 2ஆம் நிக்கோலஸ் பதவி தொடர்ந்தவுடன், பதவியிலிருந்து இறங்கவுடன் புதிய நபரை அந்த ரஷ்யாவுடைய அதிபராக அமர்த்த வேண்டும். அப்போது அந்த ரஷ்ய மன்னருக்கு சாதகமானவர்களும் டூமா பாராளுமன்றத்தில் நெருக்கமானவர்கள் இருந்தவர்கள் புதிய ஒரு நபரை இடைக்கால அரசை அதிபராக உட்கார வைக்கிறார்கள். அதில் தான் கெரன்சிக் என்பவர் இடைக்கால அரசின், ரஷ்ய இடைக்கால அரசின் அதிபராக, பிரதமராக பதவியேற்பார். அந்த பதவியேற்ற பிறகு ஸ்டார் மன்னர் 2ஆம் நிக்கோலஸ் என்ன செய்தாரோ அதே சீர்திருத்தங்களும் அதே நடைமுறையும் இவர் ஃபாலோ பண்ணியிருக்கிறார். அதனால் 2ஆம் ஸ்டார் நிக்கோலஸினுடைய அடிச்சுவடாக அதை பின்பற்றி தான் இவரும் இடைக்கால அரசும் செயல்படுகிறது. இதை எதிர்க்கிறார்கள். மீண்டும் இடைக்கால அரசு பிரதமராக இருக்கின்ற கெரன்சி அவர்கள் தூக்கி எறியப்பட வேண்டும். ஏற்கனவே 2ஆம் நிக்கோலஸ் அவர்கள் தூக்கி எறிச்சாச்சு. நிக்கோலஸ் தொடர்ந்து வந்த இடைக்கால அரசின் தூக்கி எறியப்பட வேண்டும் என்று ரஷ்ய மக்கள் விரும்புகிறார்கள். இந்த நேரத்தில் லெனின் அவர்கள் சுவிட்சர்லாந்திலிருந்து ரஷ்யாவுக்கு வருகிறார். அப்படி வரும்போது தான் லெனின் என்ன சொல்கிறார், ஏப்ரல் வாக்குறுதி என்று ஒன்று கொடுக்கிறார். ஏப்ரல் வாக்குறுதினா என்ன? லெனின் ஏற்கனவே நான் சொல்லிக்கிறேன் மாணவர்களே, லெனின் கார்ல் மார்க்ஸுடைய கருத்தை உள்வாங்கியவர். கார்ல் மார்க்ஸ் என்ன சொன்னார், தொழிலாளர்களுடைய உரிமைக்காக பாடுபட வேண்டும், நிலம் சமமாக பிரித்து கொடுக்க வேண்டும். இந்த கருத்து அடிப்படையில் தான் கார்ல் மார்க்ஸ் இருந்தால் அதை உள்வாங்கியவர் தான் லெனின். லெனின் சுவிட்சர்லாந்திலிருந்து ரஷ்யாவுக்கு ரஷ்யாவில் போராடுகிறார். அப்படி போராடும்போது மக்கள் மத்தியில் அவர் பேசுகிறார். அனைத்து அதிகாரங்களும் சோவியத்துகளுக்கே, அனைத்து அதிகாரங்களும் சோவியத்துகளுக்கே, ரொட்டி, அமைதி, நிலம் போன்றவை வேண்டும் என்று லெனின் சொன்னார். லெனினுடைய தாரக மந்திரம் இதுதான், ரொட்டி, நிலம், அமைதி. இப்படி நிலங்கள் பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும், உணவு கொடுக்க வேண்டும், ஓட்டுரிமை வேண்டும், பெண்களுக்கு சம உரிமை வேண்டும். இப்படி பல்வேறு கருத்துக்களை முன்வைத்து லெனின் அவர்கள் ரஷ்யாவில் போராடுகிறார். ரஷ்யாவுடைய கருத்தை ஏற்றுக்கொண்ட மக்கள் ரஷ்யாவை பின்தொடர்ந்து, லெனினை பின்தொடர்ந்து போராட்டம் வெகுவாக பேசப்படுகிறது, கருத்து உள்வாங்கப்படுகிறது. கம்யூனிஸ்ட் பத்திரிகையுடைய ஆசிரியராக லெனின் அவர்களுக்கு அந்த பத்திரிகையின் பெயர் பிராவுதா. அந்த பிராவுதாவுடைய பத்திரிகையில் என்ன சொல்லப்படுகிறது, பொது உடைமை வேண்டும், நிலம் வேண்டும், நிலம் பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும், ஓட்டுரிமை வேண்டும், தொழிலாளர்கள் கட்டுப்பாட்டில் தொழிற்சாலை வர வேண்டும், இப்படி போன்ற கருத்துக்கள் தன்னுடைய பத்திரிகையில் லெனின் எழுதுகிறார். இந்த பத்திரிகை 1918 முதல் 1991 வரை இருந்தது மாணவர்களே. 1991 ரஷ்யா சிதறண்டது. ரஷ்யாவை ஒருங்கிணைத்தவர் லெனின் அவர்கள். மாணவர்களே, தெரிந்து கொள்ளுங்கள், பின்லாந்தில் மறைந்த இந்த லெனின் விட்டுட்டு மற்ற அனைத்து தலைவர்களையும் சார் மன்னர்கள் ஆட்சி என்று சொல்லப்பட்ட அந்த இடைக்கால அரசாங்கம் கைது செய்தது. அடுத்தது மாணவர்களே, லெனின் தலைமையிலான போல்ஷெவிக். லெனின் தலைமையிலான லெனின் ரஷ்யாவில் வோல்கா என்ற இடத்தில் பிறந்தார். 1870 1924 இவருடைய காலம். ரஷ்ய புரட்சிக்கு ஒரு வித்திட்டவர், ரஷ்ய புரட்சி தந்தைன்னு சொல்லலாம், ரஷ்ய புரட்சி உருவாக்கியும் சொல்லலாம். உலகத்தில் ரஷ்யா வல்லரசாவதற்கு மூல காரணமாக இருந்தவர் இவர் தான் சொல்லலாம். 1887 ஆண்டு ரஷ்ய மன்னரான 2ஆம் அலெக்சாண்டரை கொலை செய்ய முயன்றார் என்ற காரணத்துக்காக லெனினுடைய சகோதரர் தூக்கிலிடப்பட்டார். ஆக லெனினுடைய சகோதரர் தூக்கிலிடப்பட்டது லெனினுக்கு ஒரு வருத்தத்தையும் ஒரு உந்துதலையும் ஒரு போராட்ட எண்ணத்தையும் கொடுத்தது. மாணவர்களே, கார்ல் மார்க்ஸ் சிந்தனையால் வளர்ந்தவர். தன்னுடைய சகோதரர் அலெக்சாண்டர் ரஷ்ய மன்னராக கொல்லப்பட்டார், தூக்கிலிடப்பட்டார். ஒரு பக்கம் முற்போக்கு சிந்தனை, ஒரு பக்கம் புரட்சிகரமான அந்த எண்ணம் லெனின் தலைமையில் இருந்தது. இப்படி லெனின் அரசாங்கத்தை எதிர்த்து தன்னுடைய அண்ணாவுடைய சகோதர சாவுக்கு நீதி கேட்டும் மக்களுக்கு விடுதலை வேண்டியும் போராடி கொண்டிருந்த லெனினை கைது செய்து சைபீரிய சிறையில் அடைத்தார்கள். ஒரு பக்கம் லெனினை நாடு கடத்தி ஒரு பக்கம் கடத்தினார்கள், ஒரு பக்கம் சிறையில் அடைத்தார்கள். கிட்டத்தட்ட 1900 ஆண்டு லெனின் விடுதலை செய்யப்பட்டார். இப்படி பல்வேறு காலமாக தன்னுடைய போராட்டமும் சிறைச்சாலையும் வாழ்க்கையுமாக இருந்திருக்கின்றது லெனினுடைய வாழ்க்கை வரலாறு. ஆகவே ஐரோப்பாவில் பல்வேறு நாடுகளில் பயணம் செய்து பொது உடைமை கொள்கையை விதைத்தவர், பொது உடைமை கொள்கையை வளர்த்தவர் அப்படி என்று சொல்லலாம்.
ஆகவே போல்ஷிவிக் என்ற ஒரு பெரிய கட்சியை உருவாக்கி அந்த நாட்டில் மிகப்பெரிய ஒரு புரட்சியை உருவாக்கி அந்த பிப்ரவரி புரட்சிக்கு அடுத்தபடியாக அக்டோபரில் நடந்த மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்துக்கு தலைமை தாங்கி நவம்பரில் 1917 நவம்பர் 7 அந்த நாட்டு அரசாங்கத்தினுடைய அதிகாரத்தை கைப்பற்றி லெனின் 1917 நவம்பர் 8 பதவியேற்றுக் கொள்கிறார். இப்படி ரஷ்ய புரட்சியினுடைய தாக்கத்துக்கும் அல்லது அதனுடைய உத்வேகத்துக்கு காரணமான லெனின் ரஷ்யாவுடைய முதல் அதிபராக 1917 நவம்பர் 8 பதவியேற்றுக் கொள்கிறார். இந்த புரட்சியினுடைய விளைவு அப்படி எங்கும்போது லெனின் பதவியேற்ற பிறகு நாட்டில் உள்ள நிலங்கள் முதலாளிக்கு நிலங்கள் பறிமுதல் செய்யப்பட்டு ஏழைகளுக்கு பயனளிக்கப்பட்டது. முதலாவதாக 1918 மார்ச் மாதம் ஜெர்மனிக்கும் ரஷ்யாவுக்கும் ஒரு போர் நிறுத்த ஒப்பந்தம் ஏற்படுத்தினார் லெனின் அவர்கள். நாடு அமைதியாக்க வேண்டும், போர் வேண்டாம் அப்படின்னு சொல்லி 1918 மார்ச் மாதம் ரஷ்யாவுக்கும் ஜெர்மனிக்கும் இடையே ஒரு ஒப்பந்தத்துக்கு ஏற்பட காரணமாக இருந்திருக்கிறார் லெனினுடைய முயற்சியால். இதனுடைய பாதிப்பு என்ன அப்படின்னா, உலகம் முழுக்க கம்யூனிஸ்ட் விதைக்கப்பட்டது. ரஷ்யாவில் எப்படி கம்யூனிஸ்ட் ஆட்சி ஏற்பட்டதோ பின்லாந்தில், ருமேனியாவில், கியூபாவில், வடகொரியா போன்ற நாடுகளில் ஏற்பட்டது. நிலச்சுவாந்தர்கள் ஒழிக்கப்பட்டது, திருச்சபை ஒதுக்கப்பட்டது, சார்மன்னர் ஆட்சி ஒழிக்கப்பட்டது, எழுத்தறிவை மேம்படைந்தது. இப்படி பெண்களுக்கு சம உரிமை கொடுக்கப்பட்டது. தொழிற்சாலை தொழிலாளருடைய கட்டுப்பாட்டில் இருந்தது. வேளாண்மை நிலங்கள் பறிமுதல் செய்யப்பட்டு அரசுடையமாக்கி பறிமுதல் செய்யப்பட்டு தொழிலாளர்களுக்கு நிலமலாக கொடுக்கப்பட்டது. வங்கிகள் நாட்டு உரிமையாக நிலம் கையகப்படுத்தி ஏழ்மையான மக்களுக்கு கொடுக்கப்பட்டது. ஆகவே இந்த ரஷ்ய புரட்சி உலக வரலாற்றில் புதிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. ரஷ்ய புரட்சியின் தந்தை என்று லெனின் சொல்லலாம். ரஷ்யா வல்லரசாவதற்கு காரணமானவர் லெனின். ஆகவே மாணவர்களே, இந்த பாடத்துடைய தலைப்புகள் புரட்சிக்கான காரணம் சார்மன்னர்கள் சர்வாதிகார ஆட்சி, வேளாண் குடிநிலை, நிகிலிசவாதிகளின் பங்கு, மார்க்சியமாக தாக்கமும், சார்மன்னன் இரண்டானுடைய சர்வாதிகார ஆட்சி, லெனின் தலைமையில் போல்ஷிவிக், இப்படி பல்வேறு தலைப்புகளில் நாம் இந்த இந்த பாடத்தினுடைய பொருளை அறிந்து தெரிந்து புரிந்து கொண்டோம். கடைசியாக உங்களிடம் 2 கேள்வி கேட்கலாம் என்று ஆசைப்படுகிறேன் மாணவர்களே. ஒன்று, ரஷ்ய சார் மன்னர் 2ஆம் நிக்கோலஸ் எப்போது பதவி துறந்தார்? ரஷ்யாவுடைய சார் மன்னர் 2ஆம் நிக்கோலஸ் எப்போது பதவி துறந்தார்? மாணவர்களே, 1917 மார்ச் 15. அடுத்த கேள்வியாக, ரஷ்யாவுடைய பொது உடைமை அரசாங்கத்தின் முதல் அதிபராக முதல் பிரதமராக லெனின் அவர்கள் பதவியேற்றுக் கொண்ட ஆண்டு 1917 நவம்பர் 8. அன்பு மாணவர்களே, இதுவரை கேட்டவங்களுக்கு நன்றி.